இறந்து போன பிரசாந்த் அவர் எனக்கு அப்பா மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கடவுள் மாதிரி இருந்தாரு. அவர் எப்பவுமே ஜனங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஆனா அவரை ஒரு கேஸ்ல வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. அதனாலவே அவரோட மனசு ரொம்ப காயப்பட்டு இருக்கு. அதனால அவரு எக்காரணத்து கொண்டு அவரோட இமேஜ் என்னைக்கும் பாதிக்க நாங்க விட மாட்டோம். பிரசாந்த் ஐயா பேர் கெட்டு போக விட மாட்டோம். ஒரு பக்கம் ரொம்ப வயசானவர் பிரசாந்த் பன்னா, நல்ல மனிதர். அவரோட மரணத்துக்காக எல்லாருமே கோஷம் போட்டு போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு இளைஞனை உயிரோட எரிச்சிட்டாங்க. வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை இங்க தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இதுல பப்ளிக், மீடியா, போலீஸ், லா அண்ட் ஆர்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கே இது பிரச்சனையா இருக்கு. அடேங்கப்பா, வாசனை பிரமாதமா இருக்கே. அட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் பாரு கிச்சடி சூப்பரா இருக்கும். இப்ப இத டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு. உனக்கு சுற்ற கூடாதுன்னு தானே நான் ஆற வச்சிட்டு இருந்தேன். நீ என் கால தட்டி விட்டுட்ட. சாரி, போன் ரிங் ஆனதுல. இரு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். காலை காட்டு. பாத்து மெதுவா மெதுவா. இந்த போன் வர. ஏய் இரு. என்ன பண்ற நீ? ஸ்ருதி அக்காவா? அம்மா தான் கால் பண்ண சொல்லிருப்பாங்க. ஆல்பர்ட், நான் இப்ப கிளம்புறேன், சரியா? சரி போ. எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நிஜமாவே போகவா? போ எங்க போனோமோ போ. ஆல்பர்ட், நீ சமைச்சது எனக்கு டேஸ்ட் கொடுக்க மாட்டியா? நான் யாருக்கும் எதுவும் கொடுக்கறதா இல்ல. ஓவரா பண்ணனா கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரி கிளம்புறேன். ஏய் சும்மா நடிக்கிறத நிப்பாட்டு. சமைச்ச கைக்கு முத்தம் கொடுக்கலாம். ஏய் நீ முத்தெல்லாம் கொடுக்க மாட்ட, கடிச்சிருவ. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? அப்ப நீ மட்டும் என்னவா? என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆனா நீ கல்யாணத்துல சீரியஸாவே இல்ல. சரி இப்ப எதுக்கு நீ கல்யாணத்தை பத்தி பேசுற? இப்ப நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? ஆனா எங்க வீட்ல அதுக்கு முன்னாடி வேற மாப்பிள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டா. அதை எப்படிமா பண்ணுவாங்க? உன்னோட அக்கா இருக்காங்களே ஸ்ருதி, அவங்களுக்கு தானே முதல்ல கல்யாணம் நடக்கும். என்கிட்ட ஒன்னும் அவ்வளவு டைம் இல்ல, புரிஞ்சுக்கோ. நான் சொல்ல வர விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. என்னோட பிசினஸ் ஒரு அளவுக்கு வர்ற வரைக்கும் உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் உனக்கு ஒரு பெட்டர் லைஃப் தரணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன இந்த வாடகை வீட்டுல தங்கலான்னு பாக்குறியா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு நீதான் முக்கியம். ஆனா நீ என்ன எனக்கு நீ கூட தான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உனக்காக தான் நான் செய்யறேன். சரி, அப்பனா நீ உன் வேலையை பத்தி யோசி. அதுக்கும் முன்னாடி என் பேரண்ட்ஸ் என் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டா அப்புறம் நீதான் வருத்தப்படணும். ஓகே, நான் தனியா இருந்து வருத்தப்பட்டுக்கிறேன். போனோட பேட்டரி வேற டவுன் ஆயிடுச்சு. நீ எதுக்காக ஆல்பர்ட் பார்க்க போன? ஒரு சான்ஸ் கிடைச்சா உடனே எஸ்கேப் ஆயிடுவியா நீ? உனக்கு ஒன்று தெரியுமா? நீ இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் நான் அம்மாவை ஹேண்டில் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உனக்கு? சாரிக்கா, இனி அப்படி பண்ண மாட்டேன். என்ன சாரி காமாட்சி? என்ன காமாட்சியா, இவ்வளவு நேரமா? அம்மா இங்க பாருங்க, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போனாலாம். அப்படினாலும் போன் ஆஃப் பண்ண கூடாதுல்ல? அம்மா என் போன்ல பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. சரி, உன் போன்ல தான் சார்ஜ் இல்ல, உன் ஃப்ரெண்டோட போன்ல இருந்து கால் பண்ணிருக்கலாம்ல. அம்மா அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு டென்ஷன்? அட என்னையா பண்ற நீ? எத்தனை தடவை சொல்லியிருக்க நீ ரிட்டையர்ட் ஆகுன்னு? எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டே திரியிற. இங்க இருக்கிறவங்க வேற, யார் வந்தாலும் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. என்ன பாக்குற? எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ண. அந்த கிளாஸ் எடுத்து மாத்து. சார். ஏய், கிளாஸ் என்ன இப்படி இருக்கு? இந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு அழுக்கான தண்ணி தான் கொடுப்பீங்களா? சாரி சார், வேற கிளாஸ் எடுத்துட்டு போ. இங்க பாரு, அதெல்லாம் தேவையில்லை. சாப்பாடு கூட மோசமாக தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்கும் சாரி தான் சொல்லுவியா நீ? சார் விட்டுருங்க சார், இங்க எல்லாமே சரியா தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன். ஒழுங்கா தண்ணியவே கொடுக்க முடியல, சாப்பாடு மட்டும் எப்படி சுத்தமா கொடுப்ப? என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்றீங்க? இங்க எல்லாமே சுத்தபத்தமா தான் இருக்கு. மனுஷங்கன்னா தவறு செய்ய தானே செய்வாங்க. தவறு செய்யணும்னா அது உன் வீட்டில் போய் செய், இங்க பண்ணாத.
கஸ்டமர்ஸ் ஆர் யுவர் காட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒத்துக்கிறேன், கஸ்டமர் காட் தான். ஆனா அதுக்குன்னு இப்படிலாம் எடுத்துரிஞ்செல்லாம் பேசக்கூடாது. நாங்க என்ன பண்ணோன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே? அப்படியா? அப்பனா நீங்களா? ஆமா, நான் தான்டா. குவாலிட்டி செக் பண்ண தான் வந்தேன். நீ எப்படியா ரெஸ்டாரண்டோட பேரை கெடுக்கிறன்னு பார்க்க வந்தேன். அப்பனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க வந்து அதெல்லாம் சொல்ல வேண்டியது நான் தான்டா. அழுக்கான கிளாஸ்ல தண்ணியை கொடுத்து கஸ்டமரை ஓட வைக்கிறதுக்கு பாக்குறியா? 2 பேரும் கிளம்புங்க. நான் உங்களுக்கு கத்து தரேன். எதை எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லி தரேன். இங்க பாரு, இப்படிதான் கிளீன் பண்ணணும். பல இருக்கா இல்லையா? நான் என்னுடைய வாழ்க்கைய பாத்திரம் கழுவுற வேலையில இருந்து ஆரம்பிச்சேன். அதை செய்யும் போதே பூஜை செய்யற மாதிரி நினைச்சு செஞ்சேன். சாரி அண்ணா, தெரியாம பண்ணிட்டேன். இந்த மாதிரி திரும்ப நடக்காது. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அடுத்த கட்டத்துக்கு நான் உங்களை விட்டு வைக்க மாட்டேன். கடனும் சரி, தப்பும் சரி. ஜார்ஜ், இவங்களை செட்டில் பண்ணி அனுப்பு. எனக்கு இவங்க தேவையில்லை. அண்ணா அண்ணா, சாரி அண்ணா. நோ சாரி. யாரெல்லாம் அவங்க டியூட்டியில் காம்ப்ரமைஸ் பண்றாங்களோ அவங்க யாரும் என் இடத்துல இருக்கக்கூடாது. இரு, நான் பாக்குறேன். காமாட்சி, இத இங்க யார் வச்சிருப்பாங்க? யாருமா? இது gift வந்திருக்கு. உன் பேர்ல யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? எனக்கு எதுவும் தெரியாதுமா. இததான் சொல்லுவாங்க குட் லக். இன்னைக்கு வரிசை கட்டிட்டு கேம்ல நான் தான் ஜெயிப்பேன். இன்னைக்கு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரி, நீங்க கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. உன்னோட இந்த பழக்கத்தினால அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. உன்னோட ஃபியான்சி கூட உன்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனாலும் நீ திருந்த மாட்டல. ஆல்பர்ட், சும்மா எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணாத. நீ என் தம்பியாவே இரு. நான் தம்பியா தான் இருப்பேன். நீ எப்ப அண்ணனாக போற? அடேய், கூடிய சீக்கிரம் நான் பெரிய ஆளாக போகிறேன் பாரு. அந்த அளவுக்கு எனக்கு பணம் வரப்போகுது. உன் பிஸ்னஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பாரு. அவ்வளோ பணத்தை எங்கேருந்து கொண்டு வருவேன்? 10-20 ரூபா சூதாட்டத்திலையா? உனக்கு தான் தெரியும்ல, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் கூட உன்கிட்ட காசு இல்லை. அப்பயும் நீ திருந்தலைல்ல, எனக்காக திருந்த போறியா? சொல்லு காமாட்சி. ஆல்பர்ட், நீ எங்க இருக்க? எவ்வளவு நேரமா கால் பண்ற? ஏன் எடுக்காம இருக்க? கிஃப்ட் அனுப்பி வச்சுட்டு என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைக்காத. கிஃப்டா? என்ன சொல்ற? அப்ப அந்த கிஃப்ட நீ அனுப்பலையா? நான் இந்த கிஃப்ட் அனுப்பல. அப்ப அதை யார் அனுப்பியிருப்பா? சரண் சார், இவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். படிப்புல கொஞ்சம் கூட கவனம் இல்ல. இவனுக்கு நீங்க தான் சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். பாத்துக்கிறேன். எத்தனை தடவை தான் சொல்றது ஒழுங்கா படின்னு? சொல்றது கேட்கவே மாட்டான். இன்னைக்கு மறுபடியும் ஆல்பர்ட் பார்க்க போறியா? அக்கா, நான் கண்டிப்பா ஆல்பர்ட்டை பார்க்க போகணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. உனக்கு ஆல்பர்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீயும் அவனுக்கு முக்கியமா இருக்கியா? ஏய், பார்த்து வர தெரியாது. சாரி ப்ரோ. நீ சாரி சொல்லிட்டா ஃபைல்ஸ் எல்லாம் சரியாயிடுமா? அதுக்கே இப்படி கோவப்படுற? நீ என்ன பைத்தியமா? யாரோட பைத்தியம் சொன்ன? ஏய், யாரோ பைத்தியம் சொன்ன? சட்டை விடுறா. ஏய், ஏய், என்ன? ஆல்பர்ட், ஆல்பர்ட், அண்ணா நிறுத்துங்க. ஆல்பர்ட், ஆல்பர்ட், அவரை விட்டுருங்க. பைத்தியமாவன்? நீதான்டா பைத்தியம். ஏய், ஆல்பர்ட், என்ன பண்ற? மேல இருந்து கையிடு. ஃபைலை தட்டி விட்டுட்டு அவன் மட்டும் போயிட்டான். உன்னோட பிரச்சனையே இதுதான் ஆல்பர்ட். எல்லாரும் கூட சண்டை போற பாரு. என்னடி பண்ணணும்? என்ன பண்ணணும்? அவன் மட்டும் தட்டி விட்டுட்டு போறான். வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு. முதல்ல உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, இம்பார்ட்டன்டான இடத்துக்கு போகணும்னு. நான் இப்ப உன்கிட்ட எங்கேயும் வரலடி. சும்மா பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பா. ஓகே, நீ என்ன மறந்துரு.
காமாட்சி 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 நில்லு. சாரிப்பா, நான் உன்னை தெரியாம ஹர்ட் பண்ணிட்டேன். சரி, நீ எங்க போனமோ சொல்ல, அங்கேயே போலாம் வா. இங்க பாருங்க, என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுடைய மெனு கார்டு ரேட்டு ரொம்ப ரீசனபிள். உன்னால ப்ராடக்ட்ல ரேட் கம்மி பண்ண முடியாதுன்னா நீ உன்னோட ரெஸ்டாரண்ட்டை வித்துடு, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் ரெஸ்டாரண்ட் வாங்க போறீங்களா? என்ன பேசுறீங்க? கடைசியா சொல்றேன் அப்பனா, உங்களுடைய மெனு கார்டுடைய ரேட்ஸ் எல்லாம் அதிகமாக்குங்க, இல்லனா உங்க ராஜாங்கம் இருக்குல்ல, இது அடியோட அழிச்சிருவேன். டேய், என்னடா சொன்ன? ஜார்ஜ், தேவையில்லாம அவன் மேல கையை வச்சு உன் கையை அழுக்காக்கிக்காத. இங்க பாரு, நட்பா இருக்கலான்னு நீ தான் வந்திருக்க. கையை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேரு. அப்புறம் உனக்கு ரெஸ்டாரண்ட்டை வைக்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வா, அப்பவும் நான் வாங்கிக்கிறேன். அந்த சமயத்துல நீ செஞ்ச இந்த தப்பை கூட நான் மன்னிச்சிடுறேன். ஆனா நான் மறக்கவே மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும். என்னாச்சு டேட்? இந்த மணிசங்கரே எங்க வந்தா? நம்மளையே மிரட்டிட்டு போயிருக்கான். சாப்பாடு விலையை ஏத்த சொல்றான், இல்லனா அழிச்சிருவானா. என்னது? அவனெல்லாம் உண்டு இல்லைன்னு பார்த்தா தான் சரியா இருக்கும். அவனுடைய கோவமே அவனை அழிச்சிரும் பாரு. சமீர், நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போ. ஃபுட் ரேட்டை டோட்டலாக கம்மி பண்ணுறதுக்கான ஆர்டரை கொடு. ஆனா அப்பா. ஜார்ஜ், இன்னைக்கு ஷெட்யூல் என்ன? நம்ம இன்னைக்கு மீட்டிங் போனோம். ஆனா நம்ம டிரைவர் மகேந்திரனோட பொண்ணு வந்திருக்கா. அவ உங்களை பார்க்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. மகேந்திரோடைய பொண்ணா? சார், நான் உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். இவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவருக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. என்ன மாதிரி ஹெல்ப்? அதாவது சார், இந்த ஐடியா கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொரு டிஷ்ஷையும் நான் டிஸ்பிளே பண்ணேன். அடடா, நான் உன்னுடைய ஐடியாவை கேட்டுக்கிறேன், பார்க்கவும் செய்கிறேன். முதல்ல உன் பேரை சொல்லுப்பா. சாரி சார். சார், என்னோட பேரு அரவிந்த். இவர் பேர் அரவிந்த். அரவிந்த்? ஆமா சார். அடுத்தவங்க நன்மைக்காக சொல்ற பொய்ய மன்னிச்சிடலான்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா காமாட்சி சொன்ன பொய்ய எதை ஆதாரமா வச்சு சொல்லிருக்கா? அவ ஆல்பர்ட்ன்ற பேரை மாத்தி அரவிந்தன் எதுக்காக சொன்னா? அவ ஆல்பர்ட்டுக்கு உதவி செய்யத்தான் வந்தா. ஆனா எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லணும்? ஏதாவது சதி வேலைய பிளான் பண்ணாளா, இல்ல யாரோ வகுத்த அந்த வியூகத்துல மாட்டிக்கிட்டாளா? அவ சொன்ன இந்த சின்ன பொய் கேஸ வேற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அதனால எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஹலோ, ஆல்பர்ட் கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆல்பர்ட்டா? நீங்க யாரு? நான் அவரோட ஃப்ரெண்டு. உங்க பேரு? ஜோதி. என்னோட பேர் ஜோதி. ஜோதி. ஆல்பர்ட் கிட்ட கொஞ்சம் பேசணும். அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதாதான். ஆல்பர்ட் இங்க இல்லையே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்ப? நீ வேலை செஞ்சதுக்காக அண்ணன் பாராட்டினாரு, அதுக்கு நீ எப்படி பண்ணுவியா? ஏய் சொல்றா. ஜார்ஜ், பண்ண அவன் என்ன பண்ணான்? எதுக்கு அவன் அடிச்ச? அண்ணா, இவன் பாஸ்கரான பொண்ணு மேலேயே கை வச்சிட்டான். அண்ணா, நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் போதையில இருந்தேனே, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், நீ என்ன தொடாத, வெளியே போடா. நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. உங்க மக என் மக மாதிரி. நான் அவனை இப்பவே தூக்கி உள்ள வச்சிடறேன் பாருங்க. ஹலோ. ஆல்பர்ட் வீட்டுக்கு வந்துட்டாரா? யார் பேசுறது? அம்மாடி, என்னமாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒன்றும் இல்லப்பா. ஆனா உன் முகம் பார்த்தா வேற மாதிரி இருக்கேம்மா. நீ என்கிட்ட ஏதாவது சொல்லாம மறைக்கிறியா என்ன? இல்லப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா, சாப்பிடலாம் வா. ஆல்பர்ட் என்னோட தம்பி தான். அவன் அவுட் ஸ்டேஷன்ல இருக்கான். என்ன விஷயம்? எந்த ஊருக்கு போயிருக்காங்க? தெரியல சார், அவன்லாம் எதுவும் சொல்லிட்டு போகல. என்னாச்சு சார்? திருலோக்பூர் காட்டு பகுதியில் எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு. பாடி பக்கத்தில் பேக் இருந்துச்சு.
பேக்ல ஆல்பர்ட்ன்றது ஐடி இருந்துச்சு. இது அப்புறம் இதான் அந்த பைய. இது ஆல்பர்ட்டோட பேக் ஆச்சு. அவசர அவசரமா எங்கடா கிளம்பிட்ட? வேலை இருக்கு. எங்க போற? வரதுக்கு லேட் ஆகும், வந்து சொல்றேன். சார் சார் அது ஆல்பர்ட்டா இருக்க வாய்ப்பே இல்லை சார். இல்லை சார், ஆல்பர்ட் ரிங்கெல்லாம் போடவே மாட்டான். அப்புறம் ரிங் மட்டும் இல்லை, மெட்டல் செயின், வாட்சு எதுவுமே போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ ஆல்பர்ட் இந்த மாதிரி எதுவும் போட மாட்டானா? அப்படின்னா இந்த பாடி ஆல்பர்ட்டோடது இல்லையா? இந்த ஆல்பர்ட்டோட பேக் பாடி பக்கத்துல இருந்து கிடைச்சது. ஒருவேளை ஆல்பர்ட் இந்த ஆளை கொலை பண்ணிட்டு பயந்து அவசரத்துல இந்த பேக்கை விட்டுட்டு போயிட்டானா? இல்ல ஏன் கேட்கறேன்னா அவனோட போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆல்பர்ட் எதுக்காக அப்படி செய்யறான்? சரி, ஆல்பர்ட் இப்ப எங்க இருக்கா? அதான் சார் எனக்கும் புரியல சார். அவன் என்கிட்ட ஏதோ ஒரு வேலை விஷயமா தான் போறதா சொன்னான். வேலையா? என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காம? சார் அவன் இப்போதைக்கு வேலை இல்லாம தான் இருந்தான். ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபுட் ட்ரக் நடத்திட்டு இருந்தான் சார். சூரஜ், இது ஃப்ரை பண்ண. டேபிள் நம்பர் 2 ஆர்டர் ரெடி பண்ணு. அண்ணா, எனக்கு இது லாட்ரி ப்ரைஸ் மாதிரி தான். இங்கே பாருங்க, இதை நான் வேர்ல்டு ஃபேமஸாக மாற்றி காட்டுறேன். சார் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சான் சார். ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை. ஏன், எதுக்காக மூடனா? சார் அவன் எந்த இடத்துல ஃபுட் வேன் போட்டிருந்தானோ அதே இடத்துல அவனுக்கு லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் ஃபுட் வேன் போட வேற இடம் தேடிட்டு இருந்தான். அப்புறம் அதுக்காக தான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தான். இந்த ஆல்பர்ட்டுக்கு யார் கூட வந்து சண்டை சச்சரவு இல்லை பிரச்சனை ஏதாவது? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. சார் கொஞ்ச நாளாக ஒரு பொண்ணு கால் பண்ணி ஆல்பர்ட் பற்றி கேட்டுகிட்டே இருந்தா. யார் இந்த பொண்ணு? உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜோதி. ஆல்பர்ட் இது வரைக்கும் என்கிட்ட ஜோதி பற்றி சொன்னதே இல்லை. ஆனால் அவள் கால் பண்ணி ஆல்பர்ட் பற்றி கேட்டுகிட்டே இருந்தா. அது எனக்கு சரியா படலை. என்ன சரியா படல? சார் ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம்ல? அந்த பொண்ணு எங்கே தங்கியிருக்கு? தெரியல சார், நான் இதுவரையும் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. ஆனால் சார் என்கிட்ட அவளோட ஃபோன் நம்பர் இருக்கு. அந்த நம்பரில் தான் அவன் எனக்கு கால் பண்ணான். சரி, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர், அப்புறம் ஆல்பர்ட் ஒரு ஃபுட் வேன் நடத்திட்டு இருந்தார்ல, அதில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சார் அவன் அந்த ஆல்பர்ட்டை பத்தி பேசாம யாரோ ஜோதியை பத்தி பேசிட்டு போறான். ஏதாவது மறைக்கிற மாதிரி தோணுதா சார்? ஏதோ மூடி மறைச்சாலும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவன் இந்த பாடி ஆல்பர்ட்டோடது இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா ஆல்பர்ட்டோட பேக் இந்த பாடி பக்கத்துல இருந்திருக்கு. அப்ப இதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஒன்னு, இந்த பாடி ஆல்பர்ட் தான் இருக்கணும், அவன் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆல்பர்ட் செத்துட்டான்னு நாம சொல்றத ஒரு அண்ணனை உன்னால ஏத்துக்க முடியல. இல்லைன்னா ஆல்பர்ட் யாரையோ கொன்னுட்டு அவசரத்துல பேக்கை விட்டுட்டு ஓடி இருக்கணும். அதனால தான் அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ மறைஞ்சிருக்கான். குவைட் பாசிபிள் சார். அண்ணன் தம்பி 2 பேர் டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஜோதி, அதான் ஃபோன் பண்ண பொண்ணு. சார் ஆல்பர்ட்டோட ஃபுட் வேன் லேக் ஏரியா பக்கத்துல கார்டன்ல தான் சார் இருந்துச்சு. ஆல்பர்ட் கூட வேலை செஞ்ச அந்த ஆளுங்களை பார்க்க தான் சார் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். ஓகே சார், ஆல்பர்ட்டோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண சார். ஆல்பர்ட்டோட ஃபோன் 5 நாளைக்கு முன்னாடி டோலக்பூர் பக்கத்தில் 5 மணிக்கு ஆஃப் ஆயிடுச்சு. சார் அதே ஏரியால தான் நமக்கும் அந்த பாடி கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைச்ச அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா அடுத்த நாள் தான் அவன் செத்துருக்கான். ஒருவேளை வேணும்னு இப்படியெல்லாம் செஞ்சிருப்பாங்களோ? நான் ஸ்ருதியோட போட்டோவை பார்த்தேன். நீங்க ஆசைப்பட்ட எதுவும் அவகிட்ட இல்ல. ஆனா அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, காமாட்சி. காமாட்சி கிட்ட நீங்க கேட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. இவன் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. டிஎன்ஏ ரிப்போர்ட் வராத வரைக்கும் இந்த பாடி ஆல்பர்ட்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏற்கனவே ஆல்பர்ட்டோட அண்ணன் பாடியை பார்த்துட்டு அது ஆல்பர்ட் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆல்பர்ட்டோட அண்ணன் டென்சில் நமக்கு எந்த ஜோதி நம்பர் கொடுத்தானோ அது ஜோதியே இல்லை, அது காமாட்சின்ற ஒரு பொண்ணு தான். சொல்லுங்க சார். காமாட்சி இங்கே தான் இருக்காங்களா? ஆமா சார், அவன் என் பொண்ணு தான். என்ன விஷயம் சார்? ஒரு மர்டர் கேஸ் விஷயமா நாங்க கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. சார் ஆல்பர்ட் என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் நல்லா தானே இருக்கான். எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு. அது ஆல்பர்ட்டா இருக்கும்னு நாங்க சந்தேகப்படுறோம். இந்த ரிங் அடையாளம் தெரியுதா? இல்ல சார். சார் ஆல்பர்ட் அண்ணா எங்கே இருப்பாருன்னு எனக்கு எந்த ஐடியா இல்லை சார். அவர் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் பார்க்கவே இல்லை. 15 நாளே பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டார் அவர். 15 நாளா?
ஃபுட் வேன் போட்டா பிரச்சனை வரும்னு ஆல்பர்ட் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரா என்ன? பிரச்சனைக்கெல்லாம் இடமே இல்லை. அவர் மணிசங்கருக்காக தான் பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணாரு. ஏய் ஏய் என்னடா பண்றீங்க? ஏய் மணியண்ணா ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஃபுட் பேனை போட்டதுனால சாவுடா. எல்லாம் மணிசங்கரோட ஆளுங்க தான் சார். அதனால தான் ஆல்பர்ட் அண்ணா பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. டாட், அந்த மணிசங்கர் அசோசியேஷன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து நம்ம லைசன்ஸை கேன்சல் பண்ண என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போ நம்ம சீரியஸாக எடுத்துக்கலன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான். அவனாலலாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஆனா அவர் முடிவோட தானே இருக்கான். அவன் நமக்கு நஷ்டம் ஏற்படுத்துற மாதிரி முயற்சி எடுத்தானா? என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் நஷ்டப்பட்டதே கிடையாது, தெரியும்ல. அப்படி தப்பாக நினச்சிட்டு வாழாதீங்கப்பா. நீங்கள் ஃபுட்டோட ப்ரைஸை கம்மி பண்ணதுனால நமக்கு நிறைய நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? மைசூரில் இருக்க ரெஸ்டாரண்ட்டை நம்ம 3 நிலைமையில தான் இருக்கோம். நமக்கு லாபமே இல்லைன்னா கஸ்டமர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? அட, இந்த தொழில் தான் எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. எதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு சொல்லி புரிய வையா, சும்மா தேவையில்லாம. பிஸ்னஸில் நமக்கு 1008 பிரச்சனை. அதாவது நான் அந்த மல்லிகா பற்றி என்ன சொல்ல? மல்லிகா இல்லை, அம்மா. சார், அந்த லேக் கார்டன் ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் மணிசங்கருக்கும் ஆல்பர்ட்டுக்கும் தான் சார் பிரச்சனை. ஆல்பர்ட்டுடைய அண்ணன் டென்சல் ஆல்பர்ட் அடிச்சது கூட அவனுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆல்பர்ட்டோட அண்ணனுக்கு மட்டும் இல்ல, இந்த காமாட்சிக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அதனால நீங்க இவனையும் இந்த பொண்ணையும் வாட்ச் பண்ணுங்க. அதோட மணிசங்கரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஷூர் சார். சார் சார் ஆல்பர்ட் ஃபுட் வேனை எந்த ஏரியாவில் போட்டிருந்தானோ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் கேட்டதில் ஆல்பர்ட் மணிசங்கருக்கு எதிராக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அந்த விஷயம் உண்மைதான். ஆல்பர்ட் மணிசங்கர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா மணிசங்கர் தன்னோட ஆளுங்களை வச்சு ஆல்பர்ட்டை கொல்லுவன் மிரட்டி இருக்கான். ஏன்னா இவனுக்கும் லாஸ் ஆகுதுல்ல. நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? மணிசங்கருக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லை. சரி, ஆல்பர்ட் உங்ககிட்ட வந்து என்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாரு? 15 நாள் முன்னாடி டேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. ஆல்பர்ட்டுடைய ஒய்ஃபா? ஆனா அவங்க அண்ணன் ஆல்பர்ட்டுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லவே இல்லையே. ஆனா சார், அவங்க வரும்போது அவங்க ஒய்ஃப் கூட தான் வந்தாங்க. சரி, உங்க 2 பேருக்கு என்ன உறவு? சார் நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொன்னாங்களா? அவங்க காமாட்சி. இந்த பொண்ணா பாருங்க. ஆமா, இந்த பொண்ணு தான். ஒரு பக்கம் காவல்துறைக்கு என்ன தோணுதுன்னா, எரிஞ்சு போன அந்த பாடி ஆல்பர்ட்டோடதே இல்ல, வேற யார்தோன்னு. மறுபக்கம் பார்த்தா ஆல்பர்ட்டை எதிரே நினைக்கிறவங்களும் சந்தேக லிஸ்ட்ல வந்தாங்க. இவன் உயிர் எடுக்கிறதுக்கு தயாரா நின்னாங்க. அதுல ஒருத்தனுடைய பெயர் தான் மணிசங்கர். காமாட்சியுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸை வேற ரூட்டுக்கு கொண்டு போச்சு. ஆல்பர்ட் அரவிந்த், அப்புறம் தனத்தானே ஜோதி. அண்ட் இப்போ காமாட்சியோட சர்நேமுக்கு முன்னாடி ஆல்பர்ட்டுடைய சர்நேம போடுறதுக்கு பின்னாடி என்ன உண்மை இப்போ அடங்கி இருக்குன்னு பார்க்கணும். டென்சல் கிட்ட பேசும்போது நீ ஜோதின்னு சொல்லியிருக்க. இப்போ நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நீ ஆல்பர்ட்டோட ஃப்ரெண்ட் இல்ல, அவனோட ஒய்ஃப்னு தெரிய வந்திருக்கு. எதுக்கு இப்படி பேரை மாத்தி சொல்லி போய் சொல்லிட்டு இருக்க? நான் உண்மையாவே அவன் ஒய்ஃப் தான். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பொதுவாக நான் ரிங்லாம் போட்டதே இல்லை. ஆனால் இது வெட்டிங் ரிங் ஆச்சே, அதனால இதை நான் கண்டிப்பாக போட்டுக்கிறேன். அப்படின்னா அந்த ரிங் ஆல்பர்ட்டோடதுன்னு நீ ஒத்துக்கிறியா? சார், அது எங்களோட வெட்டிங் ரிங். அப்ப எங்களுக்கு கிடைச்ச அந்த பாடி ஆல்பர்ட்டதுன்னு நீ சந்தேகப்படுறியா? சார், இந்த மாதிரிலாம் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆல்பர்ட், நாங்க என்ன நினைச்சோன்னா, ஆல்பர்ட்க்கு அவன் பிசினஸ் செட் ஆயிருச்சுன்னா எல்லார்கிட்டயும் இது சொல்லலாம்னு நினைச்சோம். ஆனா ஆல்பர்ட்க்கு தினம் தினம் மிரட்டல் வந்துட்டே இருக்கும். உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களை எல்லாம் நீ ஏன் முதல்லயே சொல்ல? காமாட்சி, நீ ஆல்பர்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? சார், அது நாங்க கோர்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். அதோட சர்டிபிகேட் ஆல்பர்ட் கிட்ட தான் இருக்கு. இப்ப நீ சொல்ற எதுவும் பொய் இல்ல? இல்ல சார். அவங்க ஒன்னும் ஏன் அடியாளுங்க இல்ல. நான் ஆல்பர்ட்டை மிரட்டுறதுக்காக யாரையும் அனுப்பி வைக்கல. உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிர்க்க எப்ப அவன் ஃபுட் வேன் போட்டு வச்சானோ உங்க வியாபாரம் அப்பல இருந்தே சுத்தமா டல் ஆயிடுச்சுல்ல. அவனை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல சார். பின்ன அவ்வளவு பிஸியா போயிருந்த வியாபாரத்தை எதுக்கு சார் விட்டு ஓடனா? என்ன கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்?
அந்த ஆல்பர்ட் பிரசாந்த் அப்பண்ணாவோட ஆளு. அந்த ஆள் கிட்ட போய் நீங்க பேசுங்க சார். என்ன சொல்றீங்க, அப்பண்ணாவோட ஆளா? என் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி அந்த ஃபுட் வேனை போடுறதுக்கே அந்த பிரசாந்த் அப்பண்ணா தான் ஐடியா கொடுத்திருக்காரு. ஏன்னா என் பிசினஸ் அமுக்கணும் இல்லையா? அப்படின்னா ஆல்பர்ட்டுக்கும் உங்களுக்கும் விரோதம் இருந்துச்சு? ஆமா, நான் இங்க வந்தது பிசினஸ் பண்றதுக்கு சார், அடிதடி பண்றதுக்கு இல்ல. என்னது? காமாட்சி ஆல்பர்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? உங்க பொண்ணு சொன்னதுதான் நானும் சொல்றேன். ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா என்ன? இல்ல சார், அப்படி தெரிஞ்சிருந்தா அவளை நான் எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். சார் அந்த பொண்ணு பொய் சொல்றா சார். அவன் கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு பேரை மாத்தி சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா அவங்களுக்குள்ள நடந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆல்பர்ட் கிட்ட இருக்குன்னு. நாங்க செக் பண்ணலாமா? சர்ச். கோ 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 கோ. ஓகே சார். சார் என்னது இது? ஆல்பர்ட்டுக்கு பிசினஸ் சரியா போல வீட்லயே உட்காந்துட்டு இருக்கான்னு நீ தானே சொன்ன. லாஸ்ட்ல இருக்கிற அவங்ககிட்ட இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? சார் நானே ரொம்ப ஷாக்ல இருக்கேன். இந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆல்பர்ட் மணிசங்கருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. ஆனா மணிசங்கர் என்ன சொல்றாருன்னா ஆல்பர்ட் பிரசாந்த் அப்பண்ணாவோட ஆளுன்னு. உனக்கு அவர் தெரியுமா? இல்ல சார், ஆல்பர்ட் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை சார். வீட்ல கொஞ்ச நாளாவே டென்ஷனாவே இருக்குது ஐயா, தொந்தரவாவும் இருக்குது. அம்மா, ம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சரியா? ம் ஜார்ஜ், இவங்க டென்ஷனே ஆகக்கூடாது. அதோட இப்போ சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. போயிட்டு நாளைக்கு வாங்க, பணம்லாம் கிடைச்சிரும். போயிட்டு வாங்க. என்னோட ஆளா? எந்த ஆல்பர்ட்டை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இவர்தான் அந்த ஆல்பர்ட். இவனா சார்? இவன் அரவிந்த். என்ன சொல்றீங்க? அட ஆமா சார். ஆனா இவன் ஒன்றும் என்னுடைய எம்ப்ளாயி இல்லை. இவன் என் டிரைவருடைய பொண்ணுடைய ஃப்ரெண்டு. அவ தான் இவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தா, இந்த அரவிந்த். சார் தோசை, பிரியாணி, பாவ் பஜ்ஜி, பரோட்டா அப்படின்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க சார். அது எல்லாமே இதோட ஸ்பெஷாலிட்டி சார். சார் நீங்கள் எப்போவாது இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிச்சடி வெரைட்டிக்கு ஃபேமஸ் ஆன மாதிரி சார் ஒரு 56 வெரைட்டியில் கிச்சடி பண்ண முடியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் சார். ஆனால் இரு, உன் ஐடியாஸை கேட்டதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பையன் லைஃப்பில் பெரிய ஆளாக ஆயிடுவான். சார் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். இங்கே பாரு தம்பி, இப்போ என்னால் உன்னோட பிஸ்னஸில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, மணிசங்கரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஃபுட் வேனை போட்டிருக்கானாமே. மணிசங்கர் சொல்றாரு அவர் ஃபுட் வேன் போட்டதுக்கு நீங்க தான் காரணமாமே. சார் நான் அப்படி சப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா ஃபுட் வேனை போட சொல்லியிருப்பேனா? அவன் சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கான் சார். அந்த மணிசங்கர் என் பேரை கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் சார். அதை நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனா நீங்க யார அரவிந்த் நினைக்கிறீங்களோ அவன் ஒரிஜினல் பேரு ஆல்பர்ட். ஆமா, எந்த டிரைவருடைய பொண்ணு உங்களுக்கு இந்த ஆல்பர்ட்டை காட்டினா? என் டிரைவருடைய பேர் மகேந்தர். அம்மாடி, உன்னை பார்க்கும்போது எனக்கு புரியுதுமா. ஆல்பர்ட்டை நினைச்சு உன் மனசு என்ன பாடுபடுதுன்னு எனக்கு புரியுது. அம்மாடி, எது நடந்ததோ அது நடந்த மாதிரி இருக்கட்டும். என்ன அடுத்த கட்டமா இந்த வீட்டில் அதுதான் நடக்கும். நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும். சார், காமாட்சி டென்சில் கிட்ட தன்னுடைய பெயரை ஜோதின்னு சொல்லிருக்கா. காமாட்சி ஆல்பர்ட்ட பிரசாந்த் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஆல்பர்ட்டுடைய பேரை அரவிந்த்னு மாத்தி சொல்லிருக்கா. அப்படின்னா ஆல்பர்ட் காமாட்சியை கல்யாணம் பண்ண விஷயமே பொய்யா இருக்கலாமே. ஆல்பர்ட்டுடைய வீட்ல இருந்து மேரேஜ் சர்டிபிகேட்லாம் ஒன்னும் கிடைக்கவே இல்லை சார். அதான் காமாட்சியை சொல்லிட்டாலே. காமாட்சி ஆல்பர்ட் கோர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு. அது உண்மைதான். அவங்க கோர்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அதை நான் செக் பண்ணிட்டேன். மற்ற விஷயத்த நீங்க செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் சார் ஆல்பர்ட்டை யாரெல்லாம் அட்டாக் பண்ணாங்களோ அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. மணிசங்கருக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். அதுக்காக மணிசங்கரை நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இந்த பிரசாந்த் அப்பண்ணாவையும் நம்ப முடியாது. ஸோ காமாட்சி டென்சிலோட சேர்த்து இவங்க 2 பேரையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. சொல்லுங்க சார். நான் ஆல்பர்ட்டோட அண்ணன் டென்சிலை பற்றி விசாரிச்சுட்டேன் சார். அவனுக்கும் ஆல்பர்ட்டுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது சார். டென்சில் எப்பவும் போதையை போட்டுக்கிட்டு சூதாடிக்கிட்டே இருப்பான் சார். இதை தவிர வேற ஏதாவது தெரிஞ்சுதா? சார் அது தற்சமயத்துக்கு இங்கே எதுவும் கிடைக்கல சார். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சா 2 பேரும் கிருஷ்ணாபுர் கிராமத்தை சேர்ந்தவங்க. ஒருவேளை ஆல்பர்ட் உயிரோட இருந்தா அந்த கிராமத்துல இருந்து நமக்கு கண்டிப்பா க்ளூஸ் கிடைக்கும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவன் கிராமத்துக்கு போங்க, அங்க இருந்து எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார்.
ஆல்பர்ட் விஷயமா நிறைய சஸ்பெக்ட்ஸ் இருக்கிறாங்க. மணிசங்கர், டென்சில், அந்த அப்பண்ணா எல்லாரையுமே காவல்துறை இந்த கேஸுடைய சஸ்பெக்டா பாக்குறாங்க. ஆனா இந்த கேஸுடைய பிரைம் சஸ்பெக்ட் காமாட்சி தான். அண்ட் போலீஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எதுக்காக ஆல்பர்ட் பேரை மாத்தி அரவிந்த்னு சொல்லணும்? காமாட்சி இப்படி செஞ்சதுக்கு என்ன காரணமா இருக்கும்? சார், நானும் ஆல்பர்ட்டும் வெவ்வேறு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம ஆல்பர்ட் அண்ணா அப்பண்ணாட்ட தான் கூட்டிட்டு போனேன். ஆல்பர்ட்டுங்கிற பேரை சொன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்கன்னு தான் மாத்தி சொன்னேன். ஆல்பர்ட்ங்கிற பேரை சொன்னா உங்க அப்பாவுக்கு வேற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த பையனோட உனக்கு அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சிடும், அப்படித்தானே? ரைட்? ஆமா சார், எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா நான் ஆல்பர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன். அதனாலதான் அன்னைக்கு நான் அப்பண்ணா கிட்ட கூட்டிட்டு போனேன். நான் என்ன நினைச்சேன்னா அப்பண்ணா ஆல்பர்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஆனா ஆல்பர்ட் செய்யற எந்த ஒரு பிசினஸ்லயும் அவர் இன்வெஸ்ட் பண்ணதே இல்லைன்னு அப்பண்ணா சொல்றாரு, அது உண்மையா? ஆமா சார், அவர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவரோட பிஏ ஜார்ஜ் எங்க பின்னாடி ஓடி வந்தாரு. ஹலோ அரவிந்த், ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்கே பாரு, உன்னோட ஐடியா எனக்கு நல்லா பிடிச்சி போச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ஆள் தெரியும், அவர் உன்னோட ஐடியாவை கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் உனக்கு. அப்பண்ணாவோட பிஏ ஜார்ஜ் எந்த ஆளை பத்தி பேசினா? அவர் ஆல்பர்ட்டை மறுபடியும் சந்திக்க சொன்னாரு. ஆனா ஆல்பர்ட் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை, யார் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு. ஒரு நிமிஷம், பிரசாந்த் அப்பண்ணாவோட பிஏ ஜார்ஜை கூட்டிட்டு வாங்க. சார், நம்மளுடைய இன்ஃபார்மர் ஆல்பர்ட் அண்ட் டென்சிலுடைய வில்லேஜுக்கு போயிருக்கான் சார். நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எதுக்கு சார் இங்க கூட்டு வந்திருக்கீங்க? உங்க கிராமத்துல ஒரு லேண்ட் இருந்திருக்கு, அது உன் பேர்லயே ஆல்பர்ட் பேர்லயே இருந்திருக்கு. ஆல்பர்ட் கொல்லப்பட்ட 3வது நாள்ல நீ அந்த லேண்டை வித்திருக்க, அதுவும் 25 லட்சத்துக்கு. என்ன 25? எங்க லேண்டை வித்துட்டாங்களா? டேய், நடிச்சதெல்லாம் போதுண்டா. சார் நான் ஒன்றும் நடிக்கல சார். அந்த லேண்டோட டீல் பத்தி எனக்கு தெரியாது சார். அந்த விஷயத்துல ஏதோ ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு சார். தொலைச்சு கட்டிடுவேன் ராஸ்கல், அப்புறம் வருத்தப்படுவேன். அந்த லேண்டை ஆல்பர்ட் தாண்டா வித்திருக்கான். தோ அக்ரிமெண்ட்ல கூட சைன் பண்ணியிருக்கான். இந்த பணத்துக்காகத்தானே நீ ஆல்பர்ட்டை கொன்ன? இல்ல சார், அவன் என் தம்பி சார். நான் ஏன் சார் அவனை கொல்லணும்? போதுண்டா உன் டிராமா எல்லாம். உன் வீட்டுல இருந்து 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு, மீதி 20 லட்சம் எங்க வச்சிருக்கேன்னு மரியாதையை சொல்லிடு. சார் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது சார். நான் உனக்கு எதுவும் தெரியாதுன்னா இந்த அக்ரிமெண்ட்ல நீ எப்படா சைன் பண்ண? சார் இது ஆல்பர்ட் உன் பிசினஸ்க்காக இன்வெஸ்டர் தேடிவிட்டு இருக்கல, இனிமே நீ கவலைப்பட அவசியம் இல்லை. நம்ம கிராமத்துல லேண்ட் இருக்குல்ல, நான் அதுக்காக ஒரு கிளைண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். நாம அதை வித்துருவோம். மறுபடியும் நலத்தை வைக்கிறத பத்தி பேசுறியா? அதுதான் அம்மாவோட ஞாபகமா கடைசியா இருக்கு. அடந்த கடைசி இடத்துல இருந்தும் பிரோஜனம் போச்சுன்னா அப்புறம் அதுக்கு என்ன யூஸ்? இங்க பாரு, ப்ராப்பர்ட்டிக்கான பேப்பர்ஸ் நான் சைன் பண்ணிட்டேன், நீயும் சைன் பண்ணிரு. அப்படியே பணத்தை வாங்கிட்டு நீயும் பிசினஸ் ஆரம்பி. மிச்ச பணத்தை வச்சு நீ சோதாடுவ, தண்ணி அடிப்ப. கண்டிப்பா முடியாது. எதை செஞ்சாலும் நான் என்னோட உழைப்பில தான் செய்வேன். நான் இந்த நிலத்தை விற்கிறதா இல்லை. ஆல்பர்ட் சார், ஆல்பர்ட் லேண்டை விற்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டான் சார். சார் அந்த பேப்பர்ல அவன் சைன் கூட பண்ணல சார். ஆனா இதை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். அவன் சைன் பண்ண பேப்பர் எடுத்துட்டு போய் லேண்டை விற்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஓ சரி, அதனால தான் நீ ஆல்பர்ட்டை கொன்னியா? இல்ல சார், எனக்கு அந்த டீல் பத்தியும் தெரியாது, அந்த பணத்தை பத்தியும் தெரியாது சார். சார் அவன் என்னைக்கு ஆல்பர்ட் காலையில வீட்டை விட்டு போனானோ அவன் கையில் அந்த பேக் இருந்துச்சு சார். கண்டிப்பா அந்த 20 லட்சம் ரூபாய் அவன் பேக்ல தான் சார் இருந்திருக்கும். உங்களுக்கு அந்த பேக்ல அவன் ஐடி கிடைச்சது இல்ல? பேக்ல இருந்த எந்த கேஷ் எங்களுக்கு கிடைக்கல. மரியாதை கேட்டா நீ சொல்ல மாட்டல, சொல்ல வைக்கிறேன்டா. நாடம் கட்டுங்க சார். சார் நான் செக் பண்ணிட்டேன். ஆல்பர்ட்டும் காமாட்சியும் கோர்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க மேரேஜ் சர்டிபிகேட்டும் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு விட்னஸ் யாருன்னா சரண், அப்புறம் அந்த ஜோதி சார். ஜோதினா காமாட்சியோட அக்காவா? இப்போ நீங்க என்ன பேர் சொன்னீங்க? சரண் சார். ஆல்பர்ட் காமாட்சியோட கல்யாண விட்னஸ் நான் தான் சார். ஸ்ருதியும் காமாட்சியும் சொல்லி தான் சார் நாங்கள் போனேன். பல வருஷமா உங்கள் தம்பிக்கு நான் தான் சார் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதும் என்னால் அதை மறக்க முடியல. உங்கள் 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. சரி, ஓகே, நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ சார். சார் நானும் போகலாமா? இல்ல ஜோதி, எங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை என்னன்னா, ஆல்பர்ட் காமாட்சி கல்யாணத்துல உண்மையிலேயே நீ சந்தோஷமா இருக்கியான்னு. சார் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ ஆல்பர்ட்டும் ஒரே காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, கிளாஸ்மேட். உனக்கு ஆல்பர்ட்டுக்கும் அஃபேர் இருந்ததுன்னு காலேஜ் கேண்டீன்ல சொன்னாங்க. அப்புறம் எப்படி? இல்ல சார், எனக்கும் ஆல்பர்ட்டுக்கும் எப்பவுமே அஃபேர் இருந்ததில்ல.
நாங்க எப்பவுமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் காரணமா தான் காமாட்சிக்கும் ஆல்பர்ட்டுக்கும் ஒரு மீட்டிங்கே ஏற்பட்டுச்சு. இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா? ஆல்பர்ட் காமாட்சி. அப்புறம் அவங்க அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல சார். ஜோதி, உண்மையிலேயே நீ ஆல்பர்ட்டுக்கும் காமாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சிருந்தா உன் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை ஏன் மறைச்ச? என்னால எப்படி சார் சொல்ல முடியும்? அது அது என்ன அது வந்து? காமாட்சி, அப்பாக்கு காமாட்சியோட லவ் பத்தி ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு சார். இதனால அப்பா காமாட்சிக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாரு. அப்பா, இன்னொரு தடவை அந்த பையன் கூட பார்த்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் உன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஆள் கூட தான் உன் கல்யாணம் நடக்கும். காமாட்சிக்கு ஆல்பர்ட்டுக்கு அஃபேர் இருக்குன்னு உன் அப்பாவுக்கு தெரியுமா? ஆமா சார். காமாட்சிக்கும் ஆல்பர்ட்டுக்கும் கல்யாணமா? சார், காமாட்சி அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா, நான் ஒரு பையனை நேசிக்கிறேன்னு சொல்லியிருந்தா, நான் எப்பவும் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு தடுத்துருக்கவே மாட்டேன். சார், ஜார்ஜ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானே ரொம்ப டென்ஷனில் தான் இருக்கேன். எதுவுமே சரியா படல. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அவ அப்படி ஓடி போக வாய்ப்பே இல்லை. ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இதுக்கெல்லாம் பின்னாடி மணிசங்கர் தான் இருக்கான். இன்ஃபேக்ட் ஜார்ஜே அவன் தான் கடத்திட்டு போயிருப்பான். அப்பதானே நீங்க என்ன சந்தேகப்படுவீங்க? ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அந்த விஷயம் ரொம்ப பழசு. காமாட்சிக்கு ஒரு சைலண்ட் லவர் ஒருத்தன் இருந்தான் சார். ஒருவேளை அவன் பொறாமப்பட்டு ஆல்பர்ட்டை மர்டர் பண்ணிருக்கலாம்ல? யார் அந்த சைலண்ட் லவர்? சார், அது தெரியல. ஆனா அவன் எவனா இருந்தாலும் அவன் அடிக்கடி காமாட்சிக்கு கிஃப்ட் அனுப்பிக்கிட்டே இருந்தான். காமாட்சிக்கு கூட தெரியாது அவன் யாருன்னு. எனக்கு கிஃப்ட் அனுப்பி என்ன சமாதானப்படுத்தலான்னு மட்டும் நினைக்காத, சரியா? நான் இந்த கிஃப்ட் அனுப்பல. அப்ப அதை நீ அனுப்பலியா? அப்போ நீயும் உன் சிஸ்டர் மாதிரி போய் சொல்றியா என்ன? இல்ல சார், அது உண்மைதான். இந்த 4வது பொண்ணு சுத்தமா வேஸ்ட். இந்த 2வது பொண்ணு காமாட்சி இருக்கால, இவகிட்ட இருக்கிற விஷயம் இவங்கள வேற யாருக்கும் இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு கிடைச்சா உங்க வேலை முடிஞ்ச மாதிரி. சார், சார், ஜோஸ் சாமன் சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்ட பேசியிருக்கான். சமந்த் யாரு? இவன் தான் அந்த ஆளு. சார், இந்த சாமன் பிரசாந்த் அபர்ணா கிட்ட வேலை செஞ்சிருக்கான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இவனை வேலை விட்டு தூக்கிட்டாரு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன கனெக்ஷன்? இவன் வேலையை விட்டு போனது என்னமோ உண்மைதான். ஆனா அவன் ஜோஸ் கூட டச்ல இருந்திருக்கான். இந்த சமந்த் எங்க இருந்தாலும் சரி தூக்குங்க. சார், இப்பெல்லாம் நான் என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவோட டெத்துக்கு அப்புறம் எதுவுமே மாறல. என்னோட அண்ணனும் மாறல, என்னோட ஃபினான்சியல் கண்டிஷனும் மாறல. இதுல என்னோட பிசினஸ் வேற ட்ரை பண்ண, எதுவுமே நடக்கல. இப்படி ஒரு நிலைமையில உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? இதை நினைச்சாதான் இப்ப எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. காமாட்சி ஏதோ ஒரு கோவத்துல நான் உன்னை ஏதாவது சொல்லியிருந்தா, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன். காமாட்சி, எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுமா? என்ன பேசணும் சார்? ஆக்சுவலி அதை நம்ம இங்கே வச்சு பேச முடியாது. நம்ம வெளியே போய் பேசலாமா? அடுத்தடுத்து வந்த 2வதா எரிஞ்சு போன அந்த பணத்தோட நியூஸ் நாட்டையே உலுக்கி போட்டுடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தா மீடியா, இன்னொரு பக்கம் காவல்துறை விசாரணை. குற்றவாளிகள் சந்தேக பட்டியல் நின்றுகிட்டே போச்சு. மறுபக்கம் காவல்துறை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க தீவிர ரோந்துல இறங்கினாங்க. அடுத்து எரிஞ்சு போன 2வது சடலம் காவல்துறைக்கு அப்போ கிடைச்சது. எரிஞ்ச பாடி கிட்ட இருந்து கிடைச்ச மொபைல் போன், அது பிரசாந்த் அப்பனுடைய PA உடையது. அவர்தான் ஜார்ஜ். முதல்ல கிடைச்ச பாடியுடைய டிஎன்ஏவை ஆல்பர்ட்டுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுச்சு, அந்த பாடி ஆல்பர்ட்டுடையதுன்னு. இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் ஒண்ணுதான். ஆனா லட்சியம் மட்டும் வேற வேற. காவல்துறை அந்த 2 மர்டர்ஸையும் ஒன்னா இணைச்சு பாக்குறாங்க. காவல்துறை ஜார்ஜ் அப்புறம் ஆல்பர்ட்டுடைய கனெக்ஷனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. கூடிய சீக்கிரம் போலீஸ் அவனை பிடிக்கிறதுல ஜெயிச்சிட்டாங்க. சார் சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சார் நான் சொல்றேன் சார். சார் 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 வலிக்குது சார். சார் சார் வேணாம் சார். ஆமா சார், நான் தான் ஜார்ஜ். பிரசாந்த் அப்பனா அப்புறம் ஜார்ஜ் அண்ணனா நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா பிரசாந்த் அண்ணா ஆபீஸ் ஆளுங்க முன்னாடி என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்ப? ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னை வர சொல்லி கூப்பிட்டான். வா சரக்கு அடிக்கலான்னு சொன்னான். அந்த இடத்துல தான் அவன் சொன்னான். போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேர் சேர்ந்து தான் ஆல்பர்ட்டை எரிச்சிட்டோம்னு தெரிஞ்சதுன்னா நம்மளை காப்பாற்ற எவனுமே வரமாட்டான்டா. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம 2 பேர் போய் நம்மளே போலீஸ் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி சரண்டர் ஆயிடலாம். நீ சொல்றது உண்மையா? நீயும் ஜார்ஜும் சேர்ந்து தான் ஆல்பர்ட்டை கொன்னீங்களா? ஆமா சார். யார் சொல்லிட்டு அவனை கொன்ன? சார், நான் 0லேருந்து தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். நான் சில்லறையா நிறைய பணம் சம்பாதிச்சேன். ஆனா பெரிய பெரிய நோட்டு என்னன்னு எனக்கு ஆசை. இவன் தான் எனக்கு ஒரு மசியா கிடைச்சாரு. யார் அந்த மசியா? என்னோட குரு வக்குலா. அவர் தான் சொன்னாரு, வா நண்பா என்கிட்ட வா, நெருப்பு சம்பந்தமா நான் எந்த வேலை செஞ்சாலும் ஜெயிச்சிருவேன்னு சொன்னாரு. அவர் சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டு நான் இருந்த பணத்துல ஒரு அடுப்பு வாங்கினேன். ரோட் சைட்ல கடையை போட்டு சாப்பாடு விற்க ஆரம்பிச்சேன். பெரிய ஆள் ஆயிட்டேன், ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டேன். எனக்கு இந்த சிட்டில ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு சார். நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சேன். இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. அதுக்கு நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? அதுவும் 25 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அடுத்த 2 வருஷத்துல இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரர் நீங்க தான். அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த பொண்ணு யாருன்னு தேடினேன். என் டிரைவர் மகேந்திரன் நிறைய கடனில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கணும்னு தெரியும். அந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டான்னு தெரியும். பொண்ணுங்க 2 பேருமே அழகாக தான் இருந்தாங்க. அதனால நான் இந்த விஷயத்தை என் குருவோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் ஜோதியோட போட்டோவை பார்த்தேன். உங்களுக்கு தேவையான விஷயம் அவகிட்ட இல்ல. ஆனா அவ தங்கச்சி ஒருத்தி இருக்கா, காமாட்சி. நான் தான் வேணும்னு அப்படி பண்ணேன். அவனுடைய வேனை மணிசங்கரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி போட சொன்னேன். அதுக்கப்புறம் நானே தான் என்னுடைய ஆளுங்களை அனுப்பி வச்சு மணிசங்கரோடைய பேரை சொல்லி அவனை மிரட்டினேன். மணி என்ன கடைக்கு முன்னாடி ஃபுட் வேனை ஃபிக்ஸ் பண்ணுவியா? மவனை அவனை கொண்டு போட்டுருவோண்டா. நாளைக்கு நான் அந்த பையனை கொல்லணும்னு நினைச்சா அந்த பழி மணிசங்கர் மேல போயிடும்ல. அவளுடைய சைலண்ட் லவர் நான் தான் அவளுக்கு கிஃப்ட் அனுப்பி வச்சிட்டு இருந்தேன். இந்த பக்கம் அவ தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்கா, ஆல்பர்ட்டை தான் கட்டிக்க போறேன்னு. அதை கேட்டதும் என் ரத்தம் கொதிச்சிடுச்சு. சாவந்த் அப்புறம் ஜார்ஜ் கிட்ட சொல்லி ஆல்பர்ட்டை கொன்னுட்டேன் சார். அவனை கொன்னதுமே எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா சார், நான் இதுக்கு மேலே காமாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது பெரிய ரிஸ்கி ஆகிடுன்னு தோணுச்சு. அதனால நான் ஒரு ஆப்ஷன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருக்கா, அப்படியே காமாட்சி மாதிரியே இருப்பா. உங்களுக்கு என்ன தோணுது சார்? நான் இப்படியே இந்த சேர்லேயே உட்காந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்னோட டைம் இப்போ சொல்லுது, என்னுடைய தோழன் அக்னி என் மேலே ஒரு சின்ன கீறல் கூட விழ விடாது. ஊர்ல இருக்கிற அந்த பெரிய மனுஷன் ஒரு தப்பான கொள்கையை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமா செதறி போயிடுச்சு. போலீஸ் சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த கேஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. பிரசாந்த் இந்த கேஸ்ல ஜெயிச்சிடலான்னு கடைசி வரைக்கும் முழு நம்பிக்கையோட இருந்தாரு. தாம் பெரிய ஆளுன்றதுனால அவர் எப்படியோ இந்த கேஸ்ல ஜெயிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா பிரசாந்த் அப்பண்ணாவுக்கு சதி வேலைக்காகவும் அப்புறம் கொலையை நிகழ்த்தினதுக்காகவும் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. தீர்ப்பு வந்த உடனே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுடுச்சு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட பிரசாந்துடைய குரு பப்லா அவரை காப்பாத்துறதுக்காக சிறப்பு பூஜைகள் பண்ணாரு. ஆனா விதி உயிரை காப்பாற்ற முடியல. இந்த கேஸுடைய ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமா அவருடைய மரணத்தின் தகவல் எல்லா பேப்பர்லயும் ஃபிளாஷ் ஆச்சு. ஆல்பர்ட்டுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு கத்து கொடுத்த காமாட்சி கூடிய சீக்கிரமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா. சரணும் தன்னை விரும்பினது புரிஞ்சது. மனசு ஒத்து போய் 2 பேரும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. பிரசாந்துடைய போராட்டமும் வெற்றியும் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா ஒரு மனுஷன் நேர்மையான பாதையை நோக்கி போனான்னா அவனுடைய பேட் லக் கூட குட் லக்கா மாற வாய்ப்பு இருக்கு. தீய செயல்கள் செய்யறவங்களுக்கு இயற்கை கூட கருணை காட்டவே காட்டாது. இதோட நான் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மறுபடியும் சந்திக்கலாம். கிரைம் பேட்ரோல் அலர்ட்டுடைய அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல இன்னொரு புது கேஸ சந்திக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கும் நடுவுல ஒரு சின்ன நூல் இழைதான் இருக்கு. சோ அலர்ட்டா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பாவும் இருங்க. ஜெய் ஹிந்த்.